அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க இந்த சைடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது எல்லாமே வந்து காஷ்மீர்ல விளையக்கூடிய மம்ரா பாதாமோட மரங்கள் தாங்க. இப்பதான் வந்து காஷ்மீர்ல விதைப்புக்கான சீசன் வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை அடுத்து இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பார்க்கவே வந்து எவ்வளோ அருமையா இருக்குன்னு பாருங்க. பேச்சே வரல, அந்த அளவுக்கு வந்து திகைச்சு போயிடுச்சு எனக்கு. எவ்வளோ அருமையா இருக்கு. இப்போ நான் வந்து நின்று பேசிட்டு இருக்கிறது காஷ்மீர்ல தானா இல்லை ஃபாரின்லையா அப்படின்னு எனக்கே வந்து தெரியல. அவ்வளோ அருமையா இருக்கு. பேக் கேமராலேயும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குது இந்த மலர்கள் அப்படின்னு. நல்லா நெட்டுக்கும் வச்சுருக்காங்க. இந்த சைடு பூராமே வந்து மம்ரா பாதாம் மரங்கள் தாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தொடக்கூடாது, தொட்டோம் அப்படின்னா அந்த மலர்கள் வந்து உதிர்ந்துடும். நான் அதனால தான் தொடலை. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ வந்து அழகாக பராமரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த மண்ணிலெல்லாம் கூட நிறைய மலர்கள் வந்து உதிர்ந்து கிடக்கு பாருங்க. மரத்தையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து மம்ரா பாதாமோட மரம். இதை வந்து ஏன் இப்படி துணியால் வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. மாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். மாஸ்டர், ஒய் திஸ் ஏரியா க்ளோத் மாஸ்டர்? ஆ ஆ ஓகே. மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட் டைம் வந்து இப்போ நான் நிற்கிறது வந்து மலைக்கு மேலே, நிறைய நேரம் நம்ம நின்று பேசவே கூடாது, பயமாக இருக்குது. சீக்கிரம் வந்து போயிடணும். ஏன்னா நைட் நேரம் வந்து வைல்டு அனிமல் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், இந்த மரத்தை வந்து என்ன செய்யுமா, அந்த தோண்டிடுமா, கிராச் வந்து ஏற்படுத்திடுமா. ஸோ அதனால தான் துண்டு வச்சு வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மவுண்டெயினுங்க, உள்ளே டீப்பாக வந்து போயிட்டே இருக்குது. இப்போ நான் நடந்து போகிறேன்னா இந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அங்கிட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. போகவும் வந்து பயமாக இருக்குது. எவ்வளோ அழகா இருக்குன்னு. நான் ஏன் வந்து இப்போவே வந்து இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டைம் தான் வந்து ஸ்ப்ரிங் சீசன். கொஞ்ச நாள் போச்சுன்னு வைங்களேன், ஃபுல்லாக வந்து இலைகள் வந்துடும். ஃபஸ்ட்டு மலர்கள் தான் வரும், அதுக்கப்புறம் தான் இலை வரும். இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல, இப்போவே வந்து ஒரு சில இலைகள் வந்து தளிர் விடுது. அருமையாக இருக்குங்க இந்த லொக்கேஷன். இப்படி போனோம் அப்படின்னா இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் போல். நம்ம அந்த சைடு வந்து போகலாமா? இந்த மண் வந்து பொதுன்னு அமுங்குது. அங்கே வந்து இன்னைக்கு பார்சல் வந்து டிஸ்பேச் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. பார்சல் வந்து அனுப்பிட்டு வர்ற வழியில தாங்க மம்ரா பாதாமோட தோட்டம் வந்து பார்த்தோம். இப்போ மாஸ்டரும் வந்து நான் தனியாக போகிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. This area this much silent because people work here daytime. They prefer to work here daytime. Evening time, they return their home. And this month is Ramadan month, so they have to do preparations for the iftar also. So that is why they go their home earlier. வந்து போகிறேன் மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர், திஸ் லொக்கேஷன். அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த இடம் வந்து பார்க்கவே வந்து என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான்லாம் ஒரு செகண்ட் திகைச்சு போயிட்டேன். அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் யாருமே வந்து இல்லை. இப்போ ரமதான் மந்த் அப்படிங்கிறதுனால நோன்பு திறக்கிறவங்க வந்து போயிடுவாங்கல்ல வீட்டுக்கு. Tell master. What? I'm asking about this. Actually, what happens here night time? Some wild animals, especially porcupine. Porcupine, they come here. They peel. They have their claws, with strong claws, long nails type. Nail, and this spikes type of on their body. Yes. So they peel this bark, this called bark, this upper layer. Yes. They peel this off from the tree using their claws. So if this upper layer, this bark is peeled off from the tree, there are chances that this tree will get damaged. So in order to prevent that damage from those porcupines, from those wild animals, This area, these trees, they are very old trees. Old tree. Very old trees. You And can people, see, most of the areas you may have seen that people cut down these almond trees and they put these apple trees. But this area still, these people prefer to
keep these trees. ஐ அண்டர்ஸ்டாண்ட். மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இப்போ காஷ்மீர்லேயுமே மம்ரா பாதாமோட மரங்கள் வந்து அழிஞ்சிட்டே வருது. அதை வந்து இப்போ மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆப்பிள் வந்து ஈஸியாக வந்து க்ரோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிளையே காஷ்மீரில் உள்ளவங்க நிறைய மக்கள் வந்து ஆப்பிள் தான் வந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இன்னமுமே வந்து மம்ரா பாதாமோட கார்டன் மட்டும் வச்சு Mamra almond flower available, master. It's fell down. Look like I felt myself. It is jasmine flower. It looks like jasmine flower. வந்து இது பார்க்கையில என்ன தோணுது அப்படின்னா, நம்ம மல்லிகைப்பூ வைப்போம்ல, மல்லிகைப்பூ வந்து உதிர்ந்து கிடக்கையில இந்த மாதிரி தானே இருக்கும் பாருங்களேன். எனக்கு வந்து அப்படிதாங்க தோணுது. அங்கே வந்து பார்சலை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தான் போனோம். வர வழியில் இதை பார்க்கவும் இதை தாண்டி வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் தான் இங்கே வந்தது. அருமையாக இருக்குங்க பார்க்கவே. This one I think very old tree. This is different kind of. Different. These trees have varieties, different kinds. So that is why you may see variation, difference in these flowers also. நான் பேசாம அங்கேயே வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஆனா இந்த ஒரு லொகேஷனை பார்த்தோம் அப்படின்னா ஷூட் பண்ணாம இருக்க முடியுமா அப்படிங்கறத நீங்களே வந்து சொல்லுங்க. நாங்க வந்து ரோட்ல போயிட்டு இருக்கோமா இல்ல சொர்க்கத்துல போயிட்டு இருக்கோமா அப்படின்னே தெரியல. என்ன ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க. மாடியோ சூப்பரா இருக்கு. மாஷா அல்லாஹ். நூர்ஜஹான் நூர்ஜஹான் வந்து காருக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த அழகை. இப்படி நீங்க பார்க்கல இது சொர்க்கமா இருக்குதுல, அப்படியே அந்த சைடு பாருங்க. அங்கதான் அந்த சைடு இந்த ரோட்டுக்கு நெட்டுக்கும் வந்து மம்ரா பாதாம் தான். காஷ்மீர்லேயுமே இங்கே உள்ளவங்க எல்லாரும் வந்து சாப்பிடக்கூடியது மம்ரா பாதாம் தான். ஏன்னா மம்ரா பாதாம் வந்து ஆயில் ரிச்சான பாதாம். மம்ரா பாதாம் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும். வந்து ஆன்டி ஏஜிங்க்கு வந்து ரொம்ப நல்லது. மம்ரா பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வந்து இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்ரி ஏரியா மம்ரா மாஸ்டர். ஆனால் அந்த வகையில் இந்த சைடு வந்து மம்ரா பாதாம் வளர்க்குறாங்கல்ல, கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். This area they have cut down this almond trees and now they are planning to put apple trees, Italy apple. Cut down? This area they have cleared. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்துல சுற்றிலும் வந்து மம்ரா பாதாம் மரம் இருக்கும். மிடில் மட்டும் இவங்க ஏன் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சைடு வந்து ஆப்பிள் மரங்கள் வந்து வைக்கிறதுக்காகவும். ஆனால் இவங்க வந்து பாதுகாப்பாக இந்த மரங்களை வந்து வச்சிருக்காங்க. சூப்பர் மாஸ்டர். ஐ திங்க் தீஸ் ஆர் வெரி ஓல்டு ட்ரீஸ். These are very old. ரோடு தாங்க நடனம் ஆடுது. Thanks for watching. Thank you so much and take care.